அடுத்த அடையாளத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். கற்பது என்பது எதற்காக இருக்கும் அப்படின்னா, தீனுக்காக கற்க மாட்டாங்க யாரும். இன்னைக்கு அது பரவலா ஆயிடுச்சு. மார்க்கத்தை கற்பது என்பது ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. மார்க்கத்தை தேடி போறதுங்கிறது இப்ப ஆலிம்கள் உருவாகிறாங்களா இல்லையே? நம்ம மதரசால எத்தனை பேர் இருக்கிறாங்க? மதுரால நம்ம ஊர் பிள்ளைகள் எத்தனை இருக்கிறாங்க? அப்ப இல்மை தேடி, அப்ப கற்பது என்பது எதற்காக இருக்கும்? தீன் அல்லாததற்காகவே கற்கப்படும். சம்பாத்தியம் மட்டுமே குறிக்காலாக இருக்கும். அப்ப தீனுக்காக கற்கப்படுவது இல்லை. சம்பாத்தியத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து கற்கக்கூடியது அதிகமாகிவிடும். மனைவிக்கு அடிபணிந்து உம்மாவை வேதனைப்படுத்துவான் ஒரு மனிதன். ஒரு ஆண் என்ன செய்வான்? மனைவிக்கு கட்டுப்பட்டுருவான், ஒரு பெண்ணுக்கு கட்டுப்படுவான். ஆனால் தன்னுடைய தாய்க்கு என்ன செய்வான்? அதன் மூலமாக அநியாயம் இழைப்பான். இதையும் நம்ம பார்க்கிறோம். சமீபத்திலேயும் நம்ம அதை விஷயமா பார்த்தோம். ஒரு ஆண் தன்னுடைய மனைவிக்கு கட்டுப்பட்டு மனைவியினுடைய ஹக்குகளை நிறைவேற்றணும், தாயினுடைய ஹக்கையும் நிறைவேற்றணும். ஒரு கடுமையான பொறுப்பு தான் ஒரு ஆணுக்கு, அதில் சந்தேகம் இல்லை. ஒரு பெரும் பொறுப்பு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ரெண்டு பெண்களை சமாளிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அது மனைவியையும் தாயையும் சமாளிக்கணும். எத்தனை இடங்கள்ல மாமியார் மருமகளும் ரொம்ப குளோஸா சந்தோஷமா இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனா வம்பு வழக்கில் இருக்கக்கூடியவர்கள் நாம் பார்க்கிறோம். ஒரு ஆண் ரெண்டு பேரையும் சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. மத்தளத்துக்கு ரெண்டு பக்கத்திலே அடிங்கிற மாதிரி. இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? வாதா ரஜுலு இம்ராத்தஹு வஅக்க உம்மா. மனைவிக்கு வழிபட்டு தன்னுடைய தாயை வேதனைப்படுத்துவான்.